चंद बातें हैं जो समझने की हैं। तसव्वुफ से मकसूद सिर्फ दिल में अल्लाह की महब्बत पैदा करना और दिल की गफलत को दूर करके दिल में अल्लाह की याद को बसाना। इसके अलावा इससे कोई मकसूद नहीं। हर लाइन में कुछ रहबर होते हैं, कुछ रहजन होते हैं। रहजन डाकू, मुक्ता उत्तरी। அந்த வழிமுறைய வழிகாட்டல் ஒரு வழியிலே பொதுவாக அந்த வழியில இடையில அந்த வழிமுறை கொடைக்காரர்கள் நீங்க। चूँकि तसव्वुफ में इज्जत होती है जब इंसान औरों को तौबा कराता है और उनके दिल में अल्लाह की मोहब्बत आती है तो लोग इज्जत करते हैं। தசவுல ஒரு லைன் எப்படின்னா மற்ற மக்களுக்கு தௌபா செய்ய வைக்கிறது, மற்ற மக்கள் உள்ளத்தில் அல்லாஹ்வை உண்டாக்குறது। இதை யார் அடங்கி கொள்வாங்களோ அவங்க செய்வாங்க, அதை செய்யறாங்க, கண்ணியப்படுத்துவாங்க, அதுல கண்ணியம் கிடையாது। इसलिए इस लाइन में बहुत से दुनिया के तालिब भी घुस गए। அதனால இந்த லைன்ல மக்களுக்கு கண்ணியம் கிடைக்குதுன்றத பார்த்து நிறைய துனியாதாரிகள், துனியாவாரை ஆசை உள்ளாக்கள் இதுல கொடுத்துருக்காங்க। और उन्होंने इस लाइन में घुसकर अजीब व गरीब खराफात शुरू कर दिए। அவங்க இந்த லைன்ல ஈடுபட்டு என்ன செஞ்சாங்க, புதிய புதிய குராபாத்துகள், புதிய புதிய அது மார்க்கத்துக்கு மாற்றமான முறைகளை இதுல கொண்டு நுழைச்சிட்டாங்க। बिदात शुरू कर दी, बिदातகளை கொண்டு இதுல சேர்த்துட்டாங்க। नाचना, गाना, उछलना, कूदना, இதுல உள்ள கவிதைகள், உள்ள பாட்டு படிக்கிறது, கூத்து போடுறது, குதிக்கிறது, இப்படியான இதெல்லாம் இதுல கொண்டு சேர்த்துட்டாங்க। ये इस लाइन के रहबर नहीं, रहजन है। அவங்க எல்லாரும் அப்படியான முறைகளை கொண்டு ஷேத்தாக்கள், அவங்க தசவுஃபுல அந்த பாதையில உள்ள வழிகாட்டிகள் அல்ல, அதுல உள்ள வழிப்பறி கொள்ளைக்காரர்கள்। हजरत मौलाना हबीबुर रहमान साहब एक बहुत बड़े आलिम गुजरे हैं हिंदुस्तान के। இந்தியாவுல வாழ்ந்த மிகப்பெரிய மூத்த உலமாக்கள் ஒருவர் தான் मौलाना हबीबुर रहमान साहब। उनके दिल में ये इश्काल था कि ये तसव्वुफ क्या चीज़ है। அவங்களோட உள்ளத்துல ஒரு சந்தேகம் இருந்துச்சு, இந்த தசவுஃப் வந்து என்ன சாமான்। तो उन्होंने बहुत सारे एतराज़ात अपने जहन में जमा किए। அவங்க அது சம்பந்தமாக நிறைய கேள்விகள், கருத்து முரண்பட்ட விஷயங்களை தங்க சிந்தனையில வச்சிருந்தாங்க। वो जा रहे थे अमृतसर। अमृतसर एक इलाका है, अमृतसर அந்த இடத்துக்கு அவங்க போயிட்டிருந்தாங்க। रास्ते में सहारनपुर पड़ता है। அதுக்கு போற வழியில सहारनपुर வருது। सहारनपुर में हजरत शेखुल हदीस मौलाना मोहम्मद ज़करिया साहब का मदरसा था। सहारनपुर शेखुल हदीस हजरत मौलाना मोहम्मद ज़करिया साहब रहमतुल्लाह अलैहि मदरसा है, जो तसव्वुफ के इमाम मशहूर थे। हजरत मौलाना शेखुल हदीस ज़करिया साहब रहमतुल्लाह अलैहि का खालत है, तसव्वुफ के इमाम से अल्लाह ऊपर मुझे मालूम। तो मौलाना हबीबुर रहमान साहब ने वो आए मौलाना ज़करिया साहब की खिदमत में। अब हजरत मौलाना हबीबुर रहमान साहब शेखुल हदीस साहब ज़करिया रहमतुल्लाह अलैहि के लिए समझते हुआ और कहा कि हजरत कुछ सवालात छोड़ के जा रहा हूँ, अमृतसर जा रहा हूँ, आप इसके जवाबात तैयार करें। आपके पास इतने दिन हैं, इतने दिन हैं, इसके जवाबात तैयार करें, वापसी में उनके जवाबात लेता जाऊँगा। और சொன்னாங்க ஹஜரத் தசவுஃப் சம்பந்தமான சில கேள்விகள் எனக்கு இருக்குது, அந்த கேள்விகள் எல்லாம் ஒவ்வொன்று நான் ஒப்படைச்சிட்டு போறேன், தந்துட்டு போறேன்। சில நாட்களுடைய பயணம், அந்த ஊருக்கு போயிட்டு வரும் வரை அவங்களுக்கு டைம் இருக்குது, என்ற எல்லா கேள்விகளுக்கும் பதிலை தயாரித்து வச்சுக்கோங்க, நான் திரும்பி வார வரைக்கும் அதுக்குள்ள பதில்களை எடுத்துக்கொண்டு போறேன்। पहला सवाल ये है कि ये तसव्वुफ क्या भला है। முதலாவது கேள்வி, இந்த தசவுஃப் இது ஒரு சோதனை। उनके जहन में था कि इसका जो जवाब मिलेगा उस पर फिर बहुत सारे एतराज़ात जमा किए हुए थे उन्होंने। அதுல அவரோட சிந்தனையில இருந்ததுன்னா இதுக்கு பதில் செல்லத்தோட அதுக்கு நிறைய एतराज़ात இருக்கிறது கேட்குறது। तो मौलाना ज़करिया साहब ने फरमाया
इसका जवाब तैयार करने की ज़रूरत नहीं, आप अभी लेते जाएं। ஷேக் அப்துல் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதுக்கு பதிலா வேற ரியாக்கணும் நேரம் எடுத்து தேவையில்லை, இப்பவே உங்களுக்கு பதில் எடுத்துக்கொண்டு போகல வேண்டாம். फरमाया तसव्वुफ का की इब्तिदा इन्नमल आमालु बिन्नियात यानी इखलास से है, और तसव्वुफ की इंतहा अन तअबुदल्लाह कअन्नका तराहु फ़इन लम तकुन तराहु फ़इन्नहु यराक यानी सिफत एहसान पर है। वो इब्तिदा है, ये इंतहा है। அதில் சொன்னாங்க, அதில் தசவுடைய ஆரம்பம் என்ன தெரியுமா? இன்னமல் அமாலு பின்னியாத் அப்படின்னா இஹ்லாஸ். அது இஹ்லாஸ்ல இருந்து பிறக்கிறது, இஹ்லாஸ்ல இருந்து உருவாகிறது, அதுதான் ஆரம்பம். தசவுடைய முடிவு என்ன தெரியுமா? தசவுட அந்த பாதையில பயணம் செஞ்சு கஷ்டப்பட்டு அடைய வேண்டிய இலக்கு, உண்டாக வேண்டிய அந்த தன்மை, அந்த கடைசி எல்லை என்ன தெரியுமா? அந்த அல்லாஹ் கஅன்னக தராஹு ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக் அப்படின்னா இதேமானவர்களே, அல்லாஹ்வை நாங்க பார்க்கிற போத அந்த உணர்வோட இபாதத் செய்ய அந்த தரத்தை அடைகிறது. அந்த தரம் இல்லாட்டி குறைஞ்சளவு அல்லாஹ் எங்க பார்க்கிறான் உணர்வு கலந்த அந்த தன்மையோடு அந்த இபாதத்துகள் செய்த அந்த தரத்தை அடைகிறது. இதுதான் சிஃபத்தை இஹ்சான் என்று சொல்றது. இது எல்லைக்கு போயிட்டு செய்யறது, இதுதான் தசவுடைய கடைசி எல்லை. मौलाना हबीबुर रहमान साहब फरमाते हैं, ये जवाब सुनकर मेरे सारे सवालात हबा मंसूरा हो गए। அதான் சொன்னாங்க, ஷேக் அலி சாஹிபுடைய இந்த பதிலை கேட்டு ஏன்னா அவ்வளோ சந்தேகங்களும் அப்படியே கேட்டு फिर फरमाने लगे मौलवी साहब, हज़रत शेखुल हदीस मौलाना ज़किया साहब फरमाने लगे, मौलवी साहब तसव्वुफ कोई अलग चीज़ नहीं है, तसव्वुफ से मकसूद इखलास पैदा करना और इखलास बढ़ते बढ़ते इस दर्जे तक पहुँचाना कि सिफत एहसान हासिल हो जाए। அதான் சொன்னாங்க மௌலவி சாஹிப், தசவுஃப் கொண்டும் அது ஒரு புதிய சாமான் அல்ல, அது வேறக்கே உள்ளதல்ல. ஒரே ஒரு நோக்கம், அந்த லைன்ல முறையில பேச்சு செஞ்சு ஈடுபட்டு இஹ்லாஸ உண்டாக்கி அதுல அப்படியே உயர்ந்து 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 எந்த இடத்தை அடைகிறது என்றால் சிஃபத்தை இஹ்சான் அடைஞ்சு கொண்டது. இதுதான். फिर फरमाया, क्या इखलास शरीयत में मतलूब नहीं है? கேட்டா அதில் இஹ்லாஸை அடைஞ்சு கொள்ளணும் என்று ஷரியத்தில் நானும் நீங்களும் கட்டாயப்படுத்தப்பட்டவர்கள், வேண்டிக் கொள்ளப்பட்டவர்களா இல்லையா? क्या हदीस जिब्रील में जो सिफत एहसान का तस्करा है, क्या ये एहसान की की कैफियत क्या ये शरीयत में मतलूब नहीं है? அதே ஜிப்ரீல்ல நாங்கள் படிக்கிறோமே சிஃபத்தை இஹ்சான், அதுதானே வருது. தாமதம்லாம் அந்த தொண்டு அதெல்லாம் அந்த சிஃபத்தை இஹ்சானை உண்டாக்கி கொள்ளணும் அல்லது ஷரியத்தில் இரட்டையும் உங்கள்கிட்டையும் வேண்டப்பட்டதா இல்லையா? हज़रात सहाबा को ये दोनों सिफतें नबी करीम सल्लल्लाहु अलैहि वसल्लम की सुबह से हासिल हो गई थी। சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் அவர்களுக்கு இந்த இஹ்லாஸும் இந்த சிஃபத்தை இஹ்சானும் இது ரெண்டும் கிடைச்சது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாசத்தில் இருந்து அது அவங்களுக்கு கிடைச்சது. लेकिन जब हुजूर की सुहबत नहीं रही, எப்ப ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாசம் இல்லாம போச்சு, तो बाद वालों को दूसरे रास्ते इख्तियार करना पड़े। அதுக்கு புறவு வாராங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தா அவங்களோட இருக்கிறது சரி, இப்ப அவங்க இல்லாம போன காலம் அப்ப இன்னொரு முறையில அடையணும்ன்ற தேவை. तो तसव्वुफ वाले जो जिक्र बताते हैं या मुराकबा बताते हैं वो मकसूद नहीं होता, वो तो बतौर इलाज के है। எனவே அந்த அடிப்படையில் தசவுஃப்ல உள்ளவர்கள் என்ன திக்ர்கள் அல்லது முராகபா எது சொல்றாங்களோ அது ஒரு ஒரு மருத்துவம் என்ற அடிப்படையில் இருக்கு. और इलाज का शरीयत से साबित होना जरूरी नहीं है। மருத்துவம் செய்யறதுக்கு அது ஷரியத்துல ஆதாரம் கொள்ளப்பட்டது இல்லை. आप अगर सर में दर्द है और पेनाडोल खाते हैं तो किसी हदीस से साबित है पेनाडोल खाना? அதில் கேட்குறாங்க தலைவலி என்ன செய்யணும், பெனாடோல் குடிக்கணும், எங்கேயாச்சும் ஹதீஸ்ல இருக்கிறாங்க பெனாடோல் குடிக்கணும். आप जो कुरान को समझने के लिए सर्फ और नहव की किताबें पढ़ते हैं तो इसका सर्फ और नहव का पढ़ना किसी हदीस से साबित है? குரான விளங்குறதுக்கு சரஃப் நஹவு படிக்கணும், சரஃப் நஹவு படிக்கணும் என்றது எங்க சரி ஹதீஸ்ல உள்ளதா? क्या इमाम शाफी की फिक्र पढ़ना किसी हदीस से साबित है? நான் ஜாபிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபிக்ர படிங்கன்றது எங்க சரி ஹதீஸ்ல உள்ளதா? या अयम्मे शाफिय्या का उलमा शाफिय्या की किताबें पढ़ना किसी हदीस से साबित है?
ஷாஃபி மதுஹபுடைய உலமாக்கள்ல கிதாபுகளை படிக்கிறது எங்க சரி ஹதீஸ்ல எங்களுக்கு சொல்லப்பட்டதா? क्या उलमाए हनफिया, उलमाए मालिकिया, उलमाए हम्बलिया की किताबें जो पढ़ी जाती हैं, क्या ये किसी हदीस से साबित हैं? இந்த ஹதரத் சொன்ன அந்த ஹனஃபியா மாலிகியா ஹம்பலியாவுடைய உலமாக்கள் அந்த கிதாபுகளை படிக்கிறது எங்க சரி ஹதீஸ்ல சாபித்தான செய்தியா? बल्कि बल्कि ये साबित नहीं है, बल्कि ये इल्म के हासिल होने के वसाइल है। இது எல்லாமே இதெல்லாம் ஒன்றும் ஹதீஸ்ல சாபித்தானவைகள் அல்ல. இது அந்த அந்த இல்மை அடைந்து கொள்ளுக்குள்ள வழிமுறைகள். இந்த வழியாக இந்த முறையால் பேசாது. ये मकसूद नहीं, मकसूद इल्म है। असल मकसूद होते इल्म था, ये उसके वसाइल हैं, அது அடைஞ்சு கொள்ளுக்குள்ள வழிமுறைகள் தான் இவைகள். और वसाइल का साबित होना जरूरी नहीं होता। அப்ப அந்த வழிமுறைகள் அது ஷரியத்தில் சாபித்தாகி கொள்ளப்பட்டது கட்டாயம். और बिदअत वो अमल है जिसको शरीयत समझ के किया जाए। बिदअत என்று சொல்றது எது தெரியுமா? எதை மார்க்கம் என்று நினைச்சு செய்றாங்களோ அதுதான் बिदअत. अगर कोई कहे कि किताबुल पढ़ना ये शरीयत से साबित है और ये सुन्नत रसूल है, फिर तो बिदअत बन जाएगा। अगर कोई हनफी मसलक का अल हिदाया फ़िक़्ह की किताब है, अगर वो सुन्नत समझ के पढ़ेगा तो जारी बात है ये बिदअत बन जाएगा। அதான் சொல்லாம உதாரணத்துக்கு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கிதாபுல் உம் இதை படிக்கிறது அது ஷரியத்துல உள்ள ஒரு சுன்னத்தான செய்தி அல்லது இது கட்டாயம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் அதை வாசிக்கிறாரு. அது மாதிரி ஹனஃபில உள்ள ஹிதாயா அந்த கிதாபை படிக்கிறது அது சுன்னத்து அப்படின்னு நினைச்சு கொண்டு செய்யறாரு. அப்படி செஞ்சா அது அது வெளிரங்கமாக எல்லாருக்கும் விளக்குது. அப்படி அது செய்யறது விதாது. और जारी बात है कोई भी सुन्नत समझ के नहीं पढ़ता। அது எந்த கிதாபுகளையும் சுன்னத் என்று விளங்கி படிக்கிறதில்ல. ये किताबें जो हम पढ़ते हैं ये सुन्नत समझ के पढ़ते हैं। மசாலா படிக்கிற கிதாபுகள் சுன்னத் நினைச்சா படிக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க. हम तो इल्म को हासिल करने के लिए ये किताबें पढ़ते हैं। இந்த கிதாபுகளை படிக்கிறோம் இல்ம அடைஞ்சு கொண்டு. इसी तरह मशाइख जो जिक्र और अज़कार और मुराक़बात बताते हैं ये वसाइल हैं इखलास और एहसान तक पहुँचने के लिए। கண்ணியமானவர்களே, அது மாதிரி இந்த இமாம்களோட கிதாபுகள் இதை பாவிச்சு அந்த இல்ம அடைஞ்சு கொண்ட மாதிரி தசவுடைய பெரியார்கள் என்ன திக்ர்கள் முராகமா செய்றாங்களோ அதெல்லாம் வசாயில்கள். அதை கொண்டு அந்த ஹதீஸ்ல செல்லக்கூடிய இஹ்லாஸையும் செல்வது இஹ்சானையும் அடைஞ்சு கொண்டது. அதுக்குள்ள வரிகள் தான் அந்த திக்ர். ये खुलासा है हज़रत शेखुल हदीस की उस बात का जो उन्होंने मौलाना हबीबुर रहमान साहब को समझाई। அதில் சொன்னா இவ்வளோ நேரம் நான் சொன்னது ஒன்றும் ஏற்ற கருதல்ல. அதில் சிவம் அதே சக்கர ரஹ்மத்துல்லாஹி அதில் மௌலானா ஹபீபுர் ரஹ்மான் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி கேள்விக்கு சொன்ன பதிலுடைய சுருக்கத்தை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். और ये चीज़ गैर अहम नहीं है, இது ஒரு முக்கியத்துவம் கொடுக்க தேவைப்படாத விஷயம் அல்ல. इसलिए कि हमारे ज़माने में इल्म के हासिल करने के वसाइल ये मदारिस ही हैं, इसके अलावा कोई ज़रिया ही नहीं। அதில் சொல்லாங்க எங்களுடைய காலத்தில் குறைப்பிகள் இந்த காலத்தில் இல்ம அடைந்து கொள்றதுக்குள்ள முறை இந்த மதரசாக்கள்ல வேறு இல்லை. इसी तरह इखलास और एहसान को हासिल करने के वसाइल भी हमारे पास यही है, मशाइख की सोहबत और उनके बताए हुए आमाल। அது மாதிரி எப்படி இந்த காலத்தில் இல்ம அடைந்து கொள்றதுக்கு ஒரு வழி மதரசா போகணும், மதரசா லேக்கணும், மதரசா ஓதணும் என்றதோ அது மாதிரி இன்னும் இந்த இஹ்லாஸை அந்த சிபத்தை இஹ்சான் இந்த தன்மைகளை அடைஞ்சு கொண்டதுக்கும் ஒரே வழிதான் என்ன? இந்த அந்த 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 தரத்துல உள்ள அந்த துறையில உள்ள பெரியார்கள் அவர்களுடைய சுகத்தில் இருக்கிறது அவர்கள் செழித்தால் அந்த திக்கர்கள் முறைகளை கடைபிடிக்கிறது. बात वाज़ेह हो गई? விஷயம் தெளிவாக கேட்கிறாங்க.